ரஜினிகாந்த் நடிச்ச எந்திரன் படத்தின் கதை மேல உரிமை கோரி எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் தொடர்ந்த வழக்குல இயக்குனர் சங்கருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஆனந்த விகடன் இதழில 80களில் ஜூனோ அப்படிங்கிற ரோபோ நாய்க்குட்டிய மையமா வச்சு என் இனிய இயந்திரா அப்படிங்கிற தொடர்கதைய சுஜாதா எழுதினாரு. ரோபோ நாய்க்குட்டிய ரோபோ மனுஷனாக்கி ஏறக்குறைய அதே சாயல்ல உருவாக்கப்பட்ட கதை தான் எந்திரன். சுஜாதாவோட பங்களிப்போட சங்கர் இயக்கின எந்திரன் படம் 2010 வருஷம் வெளியாச்சு. எந்திரன் படம் வெளியானப்ப இனிய உதயம் அப்படிங்கிற மாத இதழில் 1996 வருஷத்துல ஜூஹிபா அப்படிங்கிற தலைப்புல நான் ஒரு கதை எழுதினேன். அதுல ராபின் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் சூப்பர் பவர் ரோபோட்டை உருவாக்குறாரு. மனுஷன மாதிரி தோற்றம் அளிக்கிற இந்த ரோபோட் மனிதர்கள் செய்யற வேலைகள்ல 95% செய்யும் திறமை கொண்டது. அதுக்கப்புறம் திக் திக் தீபிகா அப்படிங்கிற தலைப்புல நாவலாவும் இந்த கதை வெளியாச்சு. இந்த கதைய அப்படியே எந்திரன் அப்படிங்கிற பெயர்ல இயக்குனர் சங்கர் திரைப்படமா உருவாக்கி இருக்காரு. இதுக்கான அனுமதியை என்கிட்ட அவர் பெறல. ரஜினிகாந்த் நடிச்சிருக்க இந்த படம் தமிழ் மட்டுமில்லாம பல மொழிகள்ல உலகம் முழுக்க வெளியாகிருக்கு. இந்த படத்தை பார்த்த என்னுடைய உறவினர்கள் ஜூஹிபா கதைய அப்படியே எந்திரன் படமா எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த படத்தை பார்த்து அது என்னுடைய கதை அப்படிங்கறத நானும் உறுதி செஞ்சேன். அதனால எந்திரன் படத்துடைய கதை உரிமையாளர் அப்படின்னும் காப்புரிமை கொண்டவர் அப்படின்னும் என்ன அறிவிக்கணும். என்னுடைய ஜூஹிபா கதையை கொண்டுதான் எந்திரனை உருவாக்கினாங்க அப்படின்னும் அறிவிக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு இழப்பீடா 1 கோடி ரூபாய் இயக்குனர் சங்கர் உள்ளிட்டோர் எனக்கு தரணும் அப்படின்னு உத்தரவிடணும் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்ல ஆரூர் தமிழ்நாடன் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த வழக்கு நீதிபதி ஜி சொக்கலிங்கம் முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ மனுதாரர் தரப்புல வக்கீல்கள் PT பெருமாள், L சிவகுமார் இவங்கெல்லாம் ஆஜராகி வாதிட்டாங்க. இயக்குனர் சங்கர் உள்ளிட்டோருடைய தரப்புல வக்கீல்கள் யாருமே ஆஜராகல. நீதிபதி பிறப்பித்த உத்தரவுல இந்த வழக்குல எதிர்த்தரப்பினர் பதில் மனு தாக்கல் செய்யல. அதனால மனுதாரர் கிட்ட இருக்கிற ஆதாரங்களுடைய அடிப்படையில இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்படும். மனுதாரர் தரப்பு ஆதாரங்களை பதிவு செய்ய மாஸ்டர் கோர்ட்டுக்கு பரிந்துரை செய்யப்படுது. மாஸ்டர் கோர்ட் நீதிபதி 4 வாரங்களுக்குள்ள பதிவு செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு உத்தரவை நீதிபதி கொடுத்திருக்கிறதால எந்திரன் கதையோடைய உரிமையை சங்கர் இழக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த கதையோடைய உரிமை ஆரூர் தமிழ்நாடனுக்கு போகிறது மட்டுமில்லாம அவர் கோரியபடி எந்திரன் கதைக்கு இழப்பீடா 1 கோடி ரூபாயை தர வேண்டிய நிலைமையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க.